Hey Jay, this is for VJ. இந்த வாரம் நம்ம வீட்டு மகாலட்சுமி பவர்ட் பை ப்ரூ இன்ஸ்டன்ட்ல உங்களை எல்லாரும் வர வைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழிங்க. பல வருடங்கள் நான் சினிமாக்கு வந்த ஆரம்ப காலத்துல இருந்து இவங்க 4 பேரையும் நான் பார்த்திருக்காங்க. அப்பல இருந்து நம்ம எல்லாருடைய ஜேர்னி ஒன்னாதான் வந்திருக்கோம். ஏன்னா நான் வந்து எத்தனையோ டான்ஸ் ஆடி இருக்கேன். ஆனா என் பக்கத்திலேயே டான்ஸ் ஆட தெரியாது. என்ன ஆட முடியும், ஆட பக்கத்துல வந்து ஒரு சாவி கொடுத்த பொம்மை மாதிரி என்ன ஆடல வச்சிருக்காங்க. சோ தேங்க்யூ சோ மச். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. விஜயலட்சுமி தேங்க்யூ, சேனாவரை தேங்க்யூ, ரங்கநாயகி தேங்க்யூ, அண்ட் சாந்தி தேங்க்யூ சோ மச். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விஜயலட்சுமி அண்ட் ரங்கநாயகி உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். அந்த டாபிக்ல நேருக்கு நேரா நீங்க ஒருத்தர் மோதிக்கணும். தடமாற்றங்கள் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அப்புறம் சொன்ன விஷயத்தை மறுபடியும் சொல்லிட்டு இருக்க கூடாது. யார் எப்படி பேசி எவ்வளவு மார்க்ஸ் வாங்குறாங்கன்னு முக்கியம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நேருக்கு நேர். சோ லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். இப்போ 2 கேரக்டர் இருக்கு. ஒன்னு ஒரு குழந்தையின் தாய், இன்னொன்னு வந்து ஸ்கூல் டீச்சர். யார் எந்த கேரக்டர் எடுக்க போறீங்க? ஸ்கூல் டீச்சர். நீங்க டீச்சர், நீங்க குழந்தையோட தாயா? இப்ப நீதான் சண்டை போடணும் ரங்கநாயகி. உங்க சிச்சுவேஷன் என்னன்னா, உங்க குழந்தை ஸ்கூல்ல படிக்குது. குழந்தை ஒரு நாள் கிளாஸ் டீச்சர் அடிச்சு பெருசா காயம் ஏற்பட்டு இருக்கு. உடம்பு சரியில்லாம குழந்தைக்கு ஆயிடுச்சு. மறுநாள் நீங்க போய் டீச்சர் கிட்ட சண்டை போடணும். அதுக்கு டீச்சர் பையன் பண்ண தப்பு சொல்லணும். எதுக்கு நீங்க அடிச்சிட்டீங்க? 2 நிமிஷம் டைம் இருக்கு. ரெடி அண்ட் 2 minutes ஸ்டார்ட்ஸ் நவ. மிஸ், பையன் வந்து வீட்டில் வந்து ரொம்ப அடிபட்டு வந்திருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கிறான். என்னன்னு கேட்டதுக்கு மிஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை என்ன பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம்? கிளாஸ்ல வந்து முதல்ல நல்ல ஸ்டூடெண்டா தான் இருந்தான். இப்போ ரொம்ப வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி. பக்கத்துல இருக்கிற பையனோட ஹோம்ஒர்க் புக்கை எடுத்து கிழிச்சிட்டான். ஸோ அந்த பையன் நான் ஹோம்ஒர்க் வந்து காமிடான்னு சொல்லும் போது மிஸ் என்னோட புக்கை கார்த்திக் கிழிச்சிட்டான் அப்படின்னு எனக்கு காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த பையனை வந்து நான் பலமாலாம் அடிக்கவே இல்லை. நான் சாதாரணமாக தான் அவனை வந்து பயம், மற்ற பசங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரட்டுமேன்னு தான் அவனை ஒரு தட்டுனேன். ஒருவேளை அந்த காயம் வந்து அடுத்த யாராவது வேற யாராவது பையன் அடிச்சிருக்கலாமோ, இல்ல வீட்டுக்கிட்ட யாராவது அடிச்சிருக்கலாமோ. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். இல்ல நான் விசாரிச்சேன். பையன் வந்து கிளியரா சொல்றான், நீங்க தான் வந்து மிஸ் வந்து என்ன அடிச்சாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப இருக்க பசங்க எல்லாமே கரெக்டா சொல்லிடுவாங்க. சொல்லுங்க. கரெக்டா சொல்றாங்க அவங்க. நீங்க அடிச்சது வந்து பெரிய காயம் வரைக்கும் ஆகி
நாங்க டாக்டர்கிட்ட கூட கொண்டு போய் காட்டியிருக்கோம். இந்த மாதிரி மிஸ் அடிப்பாங்களா அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. நீங்க போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. சோ நீங்க வந்து அப்படி சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தா கேட்கணுமே தவிர நீங்க அடிக்க கூடாது இல்லையா? அடிக்க கூடாதுன்னா இவ்வளவு நாள் அவன் அடிக்காம தான் இருந்தோம். அவன் மேல கையெல்லாம் வைக்கல. நாங்க இது வரைக்கும் அவன் அடிச்சதே கிடையாது. நல்ல ஸ்டூடெண்டா தான் இருந்தான். அவன் அடிச்சது இப்ப ரொம்ப நடுவுல சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் சேட்டை 40 பசங்களையும் நாங்க மெயின்டைன் பண்ணோம் இல்லையா? ஒரு மிஸ் நான் ஒருத்தி தான் இருக்கேன். 40 பசங்களையும் நான் பாக்கணும் இல்லையா? ஹோம்ஒர்க் புக்கெல்லாம் கிழிச்சிட்டா நான் வந்து அவன் வந்து ஹோம்ஒர்க் நான் காமிடான்னா கிழிச்ச நோட்டை கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறேன். யாரு என்ன கார்த்திக் பண்ணா? கார்த்திக் தான் கிழிச்சிட்டான். அவன் கேட்டா பொய் சொல்றான். கரெக்ட், பொய் சொல்றான். போன வாரம் கூட நான் வந்து உங்ககிட்ட கேட்டப்போ என் பையனை கடிச்சிட்டாங்க ஒரு குழந்தை. அப்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்டப்ப கூட நான் ஹார்டா கேட்கல உங்ககிட்ட. நான் என்ன கேட்டேன், இந்த மாதிரி குழந்தைய கடிச்சிருக்கு என்ன? ஆமா சாரி இன்னொரு பையன். அப்ப நீங்க என்ன கவனிக்கிறீங்க அப்படிதான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்க வந்து இந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போக கூடாது. நாங்க எதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல வந்து நாங்க செலக்ட் பண்றோம்? ஒரு டிசிப்ளினோட இருக்கோம், மிஸ் எல்லாம் வந்து கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நாங்க வந்து இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல வந்து நாங்க செலக்ட் பண்றது காரணமே அதுதான். இவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் எல்லாமே பண்றோம்னா பசங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் நீங்க இந்த அளவுக்கு காயப்படுற அளவுக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எங்க வீட்டுல வந்து எல்லாரும் கேட்கறாங்க. முடிஞ்சிச்சு 2 நிமிஷம் முடிஞ்சது. அவ்வளோ சாஃப்டா இருக்கீங்க டீச்சர். ஆனா சண்டை போட சொன்னார் ரங்கநாயகி. மேம் ஏன் மிஸ் இப்படி அடிச்சிட்டீங்க மிஸ்? வந்தோடனே இறக்க வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தை போட்டு அடிக்கிறேன். இந்த ரேஞ்ச்ல இறங்க வேண்டாம். அந்த ரொம்ப டீசென்ட் டீச்சர், ரொம்ப டீசென்ட் மதரா இருக்கு. பட் நீங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லா பேசிருக்கீங்க. சோ விஜயலட்சுமி உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். Thank you. And ரங்கநாயகி 100 பாயிண்ட்ஸ். Thank you. நெக்ஸ்ட் செந்தாமரை and சாந்தி ரெடி? உங்களுக்கான டாபிக் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல டான்சர், ஒரு டிவி நிகழ்ச்சியில் கலந்துட்டு 50 வாரம் வெற்றி பெற்றது. இறுதி போட்டிக்கு வந்துட்டீங்க. டெஃபினட்டா நீங்க தான் டைட்டில் ஹோல்டர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு 2வது இடம் தான் கிடைச்சிருக்கு. நீங்க கோபப்பட்டு ஜட்ஜ் கிட்ட சண்டை போடுறீங்க. நியாயம் கேட்கணும். அதுக்கு ஜட்ஜ் சின்ன தப்பு இருந்தாலும் தப்பு தானே அவங்க சொல்றாங்க. சோ டாபிக் இதுதான். யார் ஜட்ஜ், யார் கண்டெஸ்டன்ட்? அவங்க ஜட்ஜ், நான் கண்டெஸ்டன்ட். கலக்கு. ரெடி? And your time starts now. சாந்தி, நீ வந்து 50 எபிசோட்ல வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்த. இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஏன் மேம் அப்படி சொல்றீங்க? என்னோட மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்கா? உனக்கே தெரியலையா என்ன மிஸ்டேக்ன்ட்டு? நீ பாரு, நல்லா உன்னோட யோசிச்சு பாரு நீ என்ன பண்ணிருக்கேன்ட்டு. நான் ஒண்ணும் மிஸ்டேக் நீ ஆடும் போது ஒருவோட மேலோட வாய்ஸை நீ வந்து பாடலாமா? நான் கொஞ்சம் அதுல இன்வால்வ் ஆயிட்டேன், அதனால பாடினேன். எப்படிப்பா இன்வால்வ்மெண்ட் ஆவ? எப்படி இன்வால்வ்மெண்ட் ஆவ? ஒரு காம்படிஷன் இது வந்து நீ இன்வால்வ்மெண்ட் ஆயிட்ட. அதுக்காக நான் வந்துட்டு ஸ்கோர் வந்து உனக்கு கொடுக்க முடியாது. மேம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஷோல எல்லாம் ஒரு பொண்ணு அவ வந்து சந்து வந்து ஆடினா, அப்ப வந்து நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. இப்ப மட்டும் எனக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? செந்து வந்து ஆடினது ஃபர்ஸ்ட் எபிசோட். அப்போ நான் என்கரேஜ்மெண்ட் பண்ணாதான் அவ இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவான்றதுக்காக நான் கொடுத்தேன். நீ எந்த தைரியத்துல நீ வந்து இந்த ஷோல வந்துட்டு ஒரு மேலோட வாய்ஸ்ல லாஸ்ட் மினிட்ல நீ வின் ஆவன்ற நானே நினைச்சிட்டு இருக்கும் போது நீ அப்படி பண்ணனால நான் உன்னை வந்து இப்போ இது வந்து மேம் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நாங்களும் ஃபேமிலிலாம் விட்டு எவ்வளவு ரிஹர்சல் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த டைம்ல அப்படி சொன்னா நான் ஒத்துக்க முடியாது. நாங்களும் ஃபேமிலி விட்டு தான் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் டைம் இல்ல, புரியுதுங்களா? என்னோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கறனால தான் என்ன கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிட்டனால தான் இங்க உட்கார்ந்து நான் வேலை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உட்கார்றதுக்கே உங்களுக்கு வந்து கிடையாது. அப்படினா நீங்க எப்படி எனக்கு சொல்வீங்க சொல்லுங்க? இல்ல நீ எப்படி நீ வந்து என்ன நீ கேள்வி கேட்ப? நான் ஜட்ஜா நீ ஜட்ஜா? நீங்க ஜட்ஜா இருந்தாலும் நான் இப்ப வரைக்கும் 49 எபிசோட்ஸ் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க. இப்போ வந்து எப்படி வேணும்னே சொல்றீங்கன்னு எனக்கு அப்போ 49 நான் வந்து கரெக்ட்னு சொல்லும்போது நீ ஒத்துக்கும் போது இப்போ நான் தப்புன்னு சொன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? தப்பு கிடையாது. நீங்க வேணும்னே சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அது எப்படி? இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, மீடியா பார்த்துட்டு இருக்குது, எல்லாரும் பார்த்துருக்காங்க. கேளு அவங்கள. இல்ல மேம் நீங்க ஏதோ ஆக்சுவலி வேற ஏதோ மனசுல வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். நோ மேம், நான் ஸ்டேஜ்ல இருந்தே போயிடுவேன். நீங்க ரொம்ப பண்றீங்க. ஏய் என்ன நீ நானும் சொல்றேன் ஓவரா பண்ணிட்டு இருக்கறேனே. அடிச்சிடுவேன் ஜாக. இந்த ஜட்ஜ்மென்ட் எனக்கு வேண்டாங்க. நான் போயிட்டே இருக்கேன். இது நான் உங்களை வந்து கேஸ் போடுவேன் சொல்லிட்டேன். நான் கேஸ் போடு. நீயா நானான்னு பாத்துக்கலாம். என் பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க மேம். எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? என்னோட வீட்டுக்கார் பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும்? கஷ்டப்பட்டு வந்து ஆனாதான் உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்து ஜட்ஜ்மென்ட் சொல்லிட்டா பத்தாது. ஹலோ, நாங்களும் அந்த பொசிஷன்ல இருந்து தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். அந்த பொசிஷன் இல்லனா இந்த பொசிஷன் இல்ல. நாளைக்கு நீ இந்த ஜட்ஜ்மென்ட்ல உட்கார்ந்திருந்தா நீ அதே பனிஷ்மென்ட் தான் கொடுத்திருப்ப, புரியுதா? கிடையாது மேம். நீங்க என்னன்னு பாத்துக்கலாம். முதல்ல நீங்க இந்த சீட்ல உட்கார்றதுக்கே உங்களுக்கு அருகதை கிடையாது மேம். நான் சொல்றேன். அப்படியா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்வீங்க சொல்லுங்க? எனக்கு அருகதை கிடையாதுன்னு சொன்ன பிறகு இதுக்கு மேல நான் இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்க மாட்டேன். போறேன். போங்க, நானும் போறேன்.
அது என்னன்னா சண்டை போட சொன்னாக்கா வந்துட்டீங்க பாருங்க சண்டை போடுறதுக்கு. மைக்கெல்லாம் உடைச்சிட்டீங்க ஜாத்திங்க. ச்சே, சண்டை போட்டா இப்படிதான் பண்ணணும். நானும் இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லா இருக்கும். இப்போ என்னன்னா செந்தாமரை உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்ல. சரி 100. And சாந்தி உங்களுக்கு சூப்பரா பேசுனீங்க. 100 பாயிண்ட்ஸ். வாவ். என்ன இவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க 4 பேரும் 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. நல்லா இருக்கு. இப்போ இருக்க ரவுண்ட், இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி. எந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் கிளாரிட்டி இல்லாம இருக்கும், பிளர்டா இருக்கும். பிக்சர் பார்த்த உடனே அந்த படத்துல இருக்கிறவங்க யார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 200 பாயிண்ட். பிளர்டா இருக்கு, கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி கொடுங்க சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்போம். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்போம். ரெடி? ஃபர்ஸ்ட் பிக்சர் ஃபார் விஜயலட்சுமி ப்ளீஸ். சீக்கிரம் சொல்லுங்க. விஜய். விஜயா? மீசை உண்டோ? விஜய் மீசை இல்லையா? இதுல மீசை தெரியுதா? இருக்கே கருப்பா இங்க. ஓஹோ அப்படிங்களா? தெரியல, நீங்க சொல்லுங்க. 200 பாயிண்ட்ஸ்க்காக விஜய்? யா விஜய். பக்கா? பக்கா. ஓகே. விஜயலட்சுமி 200 பாயிண்ட்ஸ்க்காக விஜய் சொல்லிருக்கீங்க. எனக்கு தெரியாது. லெட்ஸ் see right or wrong. கடவுளே. விஜய். கபஸ்வா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. விஜயலட்சுமி போச்சே போச்சே. போச்சே போச்சே. 100 பாயிண்ட்ஸ்க்காக போயிருக்கலாமோ? ஆமா போயிருக்கலாம். பரவாயில்ல, இன்னும் நிறைய இருக்கு. இந்த ரவுண்டுக்கு எதுவுமே கிடைக்கல. அடுத்தது செந்தாமரை. ரெடி? ரெடி. ரெடி டார்லிங்? யா. சோ செந்தாமரை for you picture. எஸ் செந்தாமரை. ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி? எந்த ஸ்ட்ரீட்? பழைய ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி. ஓகே. மை ஃபேவரட். மூன்றாம் பிறை மயிலு. மயிலு மயிலு மயிலு. மயில். ஓகே. ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. So unfortunately that was ஜென்டில்மேன்ல கம்போசிங் பண்ணி பாருங்க. கம்போசிங் பண்ணி கூட ஆடி இப்போ வந்து தப்பு பண்றேன். கோஷ் நீங்க 10th படிக்கும்போது வந்துட்டீங்களா? தமிழ்க்கா? அந்த சீக்ரெட் எல்லாம் வெளியில சொல்லணுமா? அப்பதான் 8th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷர் முடிச்சிட்டு 9thல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஷாக் ஆயிட்டோம் நாங்கலாம். பார்த்து இவ்வளவு அழகா இருக்கா அப்பா. என்ன பார்த்து? அர்ஜுன். அர்ஜுன். நாங்கலாம் வந்து சாங் பண்ணிட்டு ஆமா. இருக்கோம். அதான் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டார் பார்த்தேன். சில்க். அப்ப அந்த சாங் தான போயிட்டு இருக்கு. சில்க் சாங் தான் போயிட்டு சில்கோட சாங். சில்க் நானலாம் வந்த பாருங்க எல்லாரும் மேடம் வந்துட்டாங்க மேடம் வந்துட்டாங்க. நாங்க அது புதுசா இல்ல பார்த்தா வர பாருங்க அழகா ஒரு ஷார்ட் Dress போட்டுட்டு ஸ்டைலா நடந்து வந்து சேர் டவல் போட்டுட்டு கால் மேல கால் போட்டு ரெட்டினா சொல்லுங்க. அவ்வளவுதான். ஐயோ கிருஷ்ணா பாண்டியன்ல ரொம்ப அழகா இருந்தல. பாண்டியன் ராஜ்யத்தில் உயலாலா. அங்க 0 மார்க் வந்திருக்கு. இப்போ இங்க எவ்வளவு மார்க் வந்து இல்லனா உங்களுக்கு உயலால அதுதான். ரெடி? ரங்கநாயகிக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். பாண்டியராஜன் சார். பாண்டியராஜன் சார் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? எஸ்
கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன 200 points ஜெயிச்சிருக்கீங்க. Right answer. That was Pandirajan sir. அடுத்து சாந்தி. Ready? ரெடிக்கா. சாந்திக்காக picture. I want more clarity. இன்னும் clarity 100 points காக. Okay, சாந்திக்காக 100 points. காஜல். காஜல். 100 points காக காஜல் சொல்லிருக்காங்க. Right or wrong? Yes, காஜல். மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன என் கண்ணு ரொம்ப அழகா என் வெக்க ரொம்ப அழகா இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன் காஜல் 100 points காக ரைட் ஆன்சர். கோயின்சிடென்ட். இந்த ரவுண்ட்ல என்னன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வரப்போகுது உங்களுக்கு. யார் என்ன ஜெயிக்க பாயிண்ட்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு கிஃப்ட்ஸும் வரும். ஏன்னா இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திடு சீசே. முன்னாடி 4 பாக்ஸஸ் இருக்கு. இங்கே வரணும், ஒரு சாவி எடுக்கணும், 4 பாக்ஸஸ் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லா கீஸ் ட்ரை பண்ணலாம். டைம் 1 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள எத்தனை பாக்ஸஸ் ஓபன் ஆகுது அது உங்க லக். பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட், 2 பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 200 பாயிண்ட், அந்த மாதிரி போகும். பிளஸ் பாக்ஸ்ல என்ன இருக்கு அதுவும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். விஜயலட்சுமி வாங்க. ஆனா நாங்க வந்து அப்படி உங்களை ஆட விட மாட்டோம். ஏன்னா பாப்புலர் பப்ளிக் டிமாண்ட் என்ன இருக்குன்னா, அது அந்த செட்ல இருக்கிற ஆடியன்ஸோட டிமாண்ட் என்ன இருக்குன்னா, ரொம்ப செக்ஸியா இருக்கிறது விஜயலட்சுமி. அதனாலதான் வெரி குட். விஜயலட்சுமி கொஞ்சம் ஆனா நிறைய படத்துல உங்களை பாட்டிருக்காங்க. சோ இப்படி நீங்க ஆடணுமா? சோ ஆடுறீங்களா? ஏதோ கொஞ்சம் ஏதோ கொஞ்சமா வரும்போது தெரியும். இரு தோளும் தோளும் தான் வரசுறா, மேலும் கீழுமாய் இழுக்கிறா, முப்பாலும் கலந்து என்ன கலக்குறா, புலிமானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடும் இடம் கட்டில், முன்னும் பின்னும் தான் முழுமையா, நான் சொர்க்க நரகத்தின் கலவையா, பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான், ரெண்டும் இருந்தும்
உச்சம் இல்லை காற்றுக்கென்று பாரம் இல்லை எல்லைகள் மீது தப்பில்லை Makaela, Makaela, kaya bawa. Makaela, Makaela, kaya bawa. Makaela, ரெடி ஓகே சோ ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு ஓடுங்க ஒரு நிமிஷம் டைம் ஒரு இருக்கு மந்திரம் போடுங்க வேண்டாங்க ஜி பூம்பா மந்திரம் ஜி பூம்பா கோ ஓ திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி டைம் அப் வாங்க ஒன்னு தான் ஓபன் ஆயிடுச்சு சோ 100 பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனா பாக்ஸ்ல என்ன இருக்கு நான் பாப்போம் உங்களுக்கு ஓஹோ உங்களுக்கு வெட் கிரைண்டர் கங்க்ராச்சுலேஷன் விஜயலட்சுமி 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு தேங்க்யூ அடுத்தது கடிச்சலாம் 4 பாக்ஸஸ் இருக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றேன்னு பாப்போம் செந்தாமரை கோ திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி ஓடு 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 திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி ஒரு பாக்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் அண்ட் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும் செந்தாமரை உனக்கு alright உனக்கு இண்டக்ஷன் பேக் ஆஃப் 3 congratulations இப்போ இந்த கொடுக்க மாட்டீங்களா ஆடணும் ஆடினதுக்கு அப்புறம் தானே கொடுப்பேன் ஆ சரி மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சான் தாண்டி துப்பு என்ன கட்டி வச்ச தெப்ப கொள்ளமா நான் துத்தி கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சான் தாண்டி பாராசூட்டில் ஏறி வந்து பாப்பேண்டி நீ வீட்டில் குளிச்சா பிரிச்சு புத்தி பேண்டி உன்னை எலுமிச்சம் போல உரி பேண்டி மூடித்தான் வைக்காதடி என் மூடத்தான் கொல்லாதடி
ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு சாந்தாண்டி points. என்ன ஆடின நெக்ஸ்ட் ரங்கநாயகி. ரங்கநாயகி நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அந்த ரங்கநாயகி பேர் மறக்க முடியாது, ரொம்ப டிஃப்ரெண்டான பேர் இருக்கு. இதே விஷயம் ரஜினி சார் வேற கிட்ட சொன்னேன். அப்புறம் ரஜினி சார் என்ன சொன்னாரு? கண்டிப்பா கோஷ் இன்னொரு நேம் இருக்கு தெரியுமா ரங்கநாயகின்னாரு. என்னன்னு கேட்டேன். எல்லாருமே ரங்கநாயகி வந்து பியூட்டிஃபுல் பேபி பிரிட்டிஷ் பாடி அப்படின்னாரு. செட்ல எல்லாருமே ஸ்மைல் ஆச்சு. அது மறக்கவே முடியாது பாண்டியன் ஷூட்டிங்ல. எஸ். இப்போ என்னன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் நீங்க இருக்கீங்க. இப்போ எத்தனை பாக்ஸஸ் நீங்க ஓபன் பண்ண போறீங்கன்னு பாப்போம். ஓகே ரெடி? ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. ரங்கநாயகி அண்ட் கோ. ஓபன் ஆயிடுச்சு. First. வாங்க. ஒன்னு ஓபன் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே 300 பாயிண்ட் இருந்தது. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க, அதுக்காக 400 பாயிண்ட். உள்ள ரங்கநாயகி உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஓ 2 வந்திருக்கு. பிரஷர் குக்கர் and hand blender. Congratulations. ஆனா இப்போ 2 பரிசு வாங்குனதுக்கு அப்புறம் ஆடலைனா எப்படி ரங்கநாயகி? பியூட்டிஃபுல் பாடி அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். வாங்க ஆடுங்க. எடச்சா கெளுத்தி வரால இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால மஞ்சரம் மீன் பபால எடச்சா கெளுத்தி வரால இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால. வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோட்டரு. கடல போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாச்சர் இல்லடா, நீயும் நாவடிக்கும் பொண்ண கட்டின டவுசர உள்ள. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாச்சர்
பியூட்டிஃபுல் டான்ஸ், சோ நைஸ். அண்ட் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க, சோ 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. மறுபடியும் நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. அடுத்தது 200 பாயிண்ட்ஸ்ல சாந்தி வாங்க. ரெடி? ரெடிக்கா. 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. கோ. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி சாந்தி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம்ட். அண்ட் இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு உங்களுக்கும் டேபிள் டாப் பெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன் சாந்தி. இது இருக்குல்ல, வேட்டா இருக்குல்ல, ஆமாக்கா. எல்லாரும் ஆடிட்டாங்க, சுத்தி வந்து ஓடிக்கிடி டயர்ட். திஸ் ரவுண்ட் இஸ் கால்ட் கண்ணா மூச்சி. இது பஸரா, உங்க டேபிள்ல பஸர் இருக்கு பாருங்க. பின்னாடி ஒரு பிக்சர் வரப்போகுது போர்ட்ல. 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அந்த பிக்சர் அங்கே இருக்கும். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பிக்சர் காணாம போயிடும். ஆனா உங்ககிட்ட அந்த பணம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு பதில் கொடுக்கணும். சரியான பதில் இருந்தா உங்களுக்கு 50 பாயிண்ட், தவறான பதில் இருந்தா 50 மைனஸ். சரியான பதில் வரும்போது அந்த 50 பாயிண்ட் எங்கிருந்து வரும்? அந்த நேரத்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த 50 பாயிண்ட்ஸ் வரும். அப்படின்னா இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் ரங்கநாயகி. சோ யார் வந்து ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரங்கநாயகி நீங்க தான் 50 பாயிண்ட்ஸ். அப்படி தானம் பண்ணணும், பெரிய மனசு பண்ணி. சோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். 4 பேர் ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். பிக்சர் வரப்போது 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும், கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் கேள்வி வரும். அண்ட் யோர் பிக்சர். உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை லேப்டாப் இருக்கு? செந்தாமரை நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை லேப்டாப்? 2 லேப்டாப் அந்த பிக்சர்ல இருந்தது. சரியா தவறான பாப்போம். பிக்சர். One and two, right answer. Right answer. And உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுத்தாச்சு. சோ செந்தாமரை your score 250 பாயிண்ட் and நீங்க 350. Ready for the second picture. ரெண்டாவது picture please. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் ப்ளூ கலர் டைரி எத்தனை? விஜிகா நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. and நீங்க சொல்லுங்க. 1 ப்ளூ கலர் டைரி, ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். நீங்க 50 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. சோ மறுபடியும் அம்மா ரங்கநாயகி குடுமா கொடுத்தாச்சு. நீங்க 250. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னா
ரங்கநாயகி அண்ட் சாந்தி நீங்க 2 பேரும் 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. விஜய் அண்ட் செந்தாமரை நீங்க 2 பேரும் 250 பாயிண்ட்ஸ். வாங்க வாங்க இப்போ ready for the third answer on the picture. Three, two, one. And கேள்வி, இந்த படத்தில் நீங்க பார்க்கும் நம்பர் என்ன? செந்தாமரை பஸர் பிரஸ் பண்ணிருக்கேன். 10. ஒரே நம்பர் இருந்தா 10, 11, 10. 10. ரைட் ஆன்சர் இருந்தா 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஆனா இப்போ என்னன்னா சாந்தி அண்ட் ரங்கநாயகி 2 பேரும் 300 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சோ நீ தான் முடிவு பண்ணணும் யார்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் புடுங்கணும்னு ஆசையா இருக்கு. ரங்கநாயகியா சாந்தியா? சாந்தி. சாந்தி கிட்ட இருந்து அந்த 50 பாயிண்ட்ஸ் இல்ல ஒரு தடவை 2 பேர்கிட்ட இருந்து கொடுத்துட்டாங்க. 2 பேர் கொடுத்துட்டால நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்ல. ரைட் இருந்தா 50, ராங் இருந்தா 50 மைனஸ். பிக்சர். ரைட் ஆன்சர். அடுத்தது ஜாக் குயின் கிங் ஏஸ். சாந்தி நீங்க தான் அந்த 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் சொல்லிருக்காங்க. ஏன்னா பாவ ரங்கநாயகி 2 பேருக்கு 50 கொடுத்துட்டாங்க. சோ சாந்தி வந்து 50 பாயிண்ட்ஸ். சோ செந்தாமரை இப்போ you are on 300. சாந்தி 250 பாயிண்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்க. கடைசி பிக்சர் வரப்போகுது. இந்த படத்துக்கு யார் சரியான பதில் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். ஏன்னா ஸ்கோர் பார்க்கும்போது ஏதோ 2 பேருக்கு இடையில டை தான் வரப்போகுதுன்னு தோணுது எனக்கு. ரெடி? லாஸ்ட் பிக்சர். உங்களுக்கான கேள்வி, யாங் என்பவர் போட்டிருக்கும் மூக்கு கண்ணாடியின் கலர் என்ன? விஜயா நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ரெட் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் சரியா இருந்தா செந்தாமரை அல்லது ரங்கநாயகி 2 பேர்ல இருந்து யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்? யார் கொடுக்கணும்? ரங்கநாயகி. ரெட் சொல்லிருக்கீங்க. மூக்கு கண்ணாடியின் கலர் ரெட். ரைட் ஆர் ராங்? Red is the right answer. Right answer கொடுத்திருக்கீங்க. ரங்கநாயகி 300 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. பட் நீங்க 50 பாயிண்ட்ஸ் விஜிகாக்கு கொடுக்க போறீங்க. So Vijika, your total score will be 300 points. And Ranganayaki, நீங்க 250 points. So இப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் and செந்தாமரை உங்க 2 பேருக்கு நடுவுல டை இருக்கிறதுனால 5வது பிக்சர் வரப்போகுது. மறுபடியும் கேள்வி அதே பஸ் ரவுண்ட். சாந்தி and ரங்கநாயகி நீங்க 2 பேரும் இந்த ரவுண்ட் விளையாட முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையில தான் இருக்கு. And இந்த ரவுண்ட் முடிவு பண்ணோம் யார் இன்னைக்கு ஜெயிக்க போறாங்க. ரெடி? இமேஜ் ப்ளீஸ். பிக்சர் பார்த்துட்டீங்க. உங்க 2 பேருக்கு இடையில போட்டி இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் யார் சரியா கொடுக்குறாங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல ஒரு பொம்மை ப்ளூ கலர் ஷர்ட்ல இருந்தது. அந்த ப்ளூ கலர் போட்டிருக்கிற பொம்மையோட தொப்பிலையும் ஷர்ட்ல இருக்கிறது எத்தனை பட்டன்ஸ்? 4. சரியா இருந்தா நீங்க வின் பண்ணுவீங்க. தவறா இருந்தா you lose. My friend. ஓகே பாப்போம். 4 பட்டன் சொல்லிருக்கீங்க. பிக்சர். right answer. Padanissa, ada kamo say jalsa. Harsani dapa magaresa, ada kamo say jalsa. நீங்க 350 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அந்த 50 பாயிண்ட்ஸ் செந்தாமரை நீங்க கொடுத்திருக்கீங்க.
So இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட வின்னர் விஜயலட்சுமி நீங்க தான். இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட டைட்டில் ஹோல்டர் விஜயலட்சுமி. உண்மையில மகாலட்சுமி மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் ஒரு சில ரகசியங்கள் வந்து இந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கேட்க போறோம். அது ஒன்லி ஃபார் அஸ் இல்ல, கண்டிப்பா. ஏன்னா நிறைய கிஃப்ட் ஹாம்பர்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. பட் அதோட சேர்த்து கேபிஜே நட்சத்திரங்கள் வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ் உங்களுக்கு and the vouchers. நம்ம வீட்டு மகாலட்சுமியோட டைட்டில் ஹோல்டர் நீங்க இருக்கீங்க விஜயலட்சுமி. சோ நீங்க இங்க இருந்து போகும்போது வெறும் இது எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு இருக்கு. and here it is, refrigerator. Congratulations. வெயில் காலத்துல அடுத்த எபிசோட்ல யார் என்ன ஜெயிக்க போறாங்க நான் பாப்போம். அடுத்த எபிசோட்ல அது எனக்கு யாராவது அந்த ஒரு gift கொடுப்பாங்களா நான் பாப்போம்னா. We'll see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Bruinston. See you in the next episode. Good night.